நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாவதாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பை தருவாராக. சத்துருக்களின் சகல போராட்டங்களும் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது. அப்படி இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை உங்களோடு கூட இருப்பதாக. தேவன் தம்முடைய மகிமையின் இரக்கத்தை உங்கள் மேல் செலுத்தி உங்களை ஆசீர்வாதத்தில் நடத்துவாராக. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்தை வெறுக்க வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும், பாவங்களை மறைக்கக்கூடாது, பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். இப்போ பாவங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்கிற நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் அது மேன்மையானது. தேவன் விரும்புகிற பரிசுத்த ஜீவியம் மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காத ஒரு ஜீவியம், மற்றவர்களுக்கு அநீதி செய்யாமல் அக்கிரமம் செய்யாமல் தன்னுடைய சரீரம் ஆவி ஆத்மாவை காத்து கொள்கிற, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை. தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு உகந்ததாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனை தவிர வேறு எதையும் ஆராதிக்காத ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு பரிசுத்த விசுவாச வாழ்க்கை. தேவனை நாம் நம்பி இருக்கிறோம், அவரிடத்துல நாம் உண்மையாக இருப்போம், அவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி கிருபை சமாதானம் நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா.